தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் மீண்டும் ஒரு முறை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வெடிகுண்டு மிரட்டல் எங்கிருந்து வந்தது, யாரிடமிருந்து பெறப்பட்டது, இது குறித்த விவரம் ஏதேனும் பெறப்பட்டிருக்கிறதா? கனகதாரா, எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வெடிகுண்டு உள்ளதாக இமெயில் மூலமாக நேற்று மாலை, அதாவது மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. இது தொடர்ந்து உடனடியாக அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணருடன் வீட்டை முழுவதும் சோதனையானது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது இரண்டாவது முறையாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்திற்கு இது போன்ற ஒரு வெடிகுண்டு மிரட்டலானது இமெயில் மூலமாக வருவது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னேதான் உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது மின்னஞ்சல் மூலமாக வந்ததை தொடர்ந்து தற்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையில் பல்வேறு முக்கிய இடங்களில் தலைவர்களுடைய நீதிமன்றம் மற்றும் பள்ளிகளில் வெடிகுண்டுகள் இருப்பதாக மின்னஞ்சல் மூலமாக தொடர்ந்து இந்த மிரட்டலானது வந்து கொண்டிருக்கிறது. இதை கண்காணிக்கவும் சிறப்பு காவல்துறையானது அமைக்கப்பட்டு சைபர் கிரைம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காவல்துறை தரப்பில் இந்த பிளாக் டாக் என சொல்லக்கூடிய மின்னஞ்சல் மூலமாக, அதாவது இந்த இமெயில்கள் மூலமாக இந்த மிரட்டலானது விடுக்கப்படுவதாகவும் இது தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் இந்த மின்னஞ்சல் மூலமாக இந்த இது போன்று வெடிகுண்டு மிரட்டலை விடும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் இந்த மிரட்டல் புரளி என தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.